வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் ஒற்றாடல் அதிகாரத்தில் 8வது குறள். மற்றவை கேட்க வற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. மற்றவை கேட்க வற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. இதில் ஒற்று அப்படின்றதுக்கு இன்னொரு இலக்கணம் சொல்கிறார். எப்படி அந்த வேவு பார்க்கணும் அப்படிங்கிறது. மறைந்தவைனாக்கா ரகசியமாக. இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுறதுக்கு ஒருத்தர் ஒற்றனா எதுக்கு போகிறான்? அவங்க நாட்டில் ரகசியமாக என்னென்ன நடக்கிறது, அந்த ரகசியமாக நடக்கிற விஷயங்கள் நம்ம நாட்டை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம நாட்டு அரசனுக்கு சொல்கிறதுக்காக தான், இல்லையா? அப்போது இங்கே மறைந்தவை அப்படின்னா ரகசியமாக அந்த நாட்டில் நடக்கக்கூடியவை, அதை எல்லாத்தையும் கேட்க வற்றாகி அப்படின்னா கேட்க வல்லவனாய். அவங்க ரகசியமான இப்போ ஒரு மந்திர ஆலோசனை அந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னா யாரை அந்த ராஜா கூப்பிட்டு வச்சு நடத்துவான்? அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நம்பகத்தன்மை உடையவர்களை மட்டும்தான் ஒரு 4-5 பேரை வச்சு தான் நடத்துவான். அந்த 4-5 பேரில் யாராவது ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு சபலம் ஏதாவது ஒன்று இருக்கும். அதை பயன்படுத்தி அந்த ரகசிய குழுவில் இருக்க ஒருத்தன் மூலமாகவே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாய். அதுதான் மறைந்தவை கேட்க வற்றாகி. அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவன் தான் முதலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, மாறு வேஷம் போட்டுட்டு போவான்ட்டு, அந்த மாதிரி வேஷம் போட்டு அந்த ரகசிய குழுவிலேயே இடம் பிடிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏன்னா துறவு வேடெல்லாம் பூண்டா எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விதிவிலக்கு அவங்க கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி போய் கேட்டாலும் சரி, எப்படியோ ஒன்று அந்த ரகசியமாய் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு, சில சமயம் இன்னும் பரிமேலழகர் ஒரே சொல்லும்போது என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறான் இல்லையா ஒருத்தன், அவனை யாராவது ஒருத்தன் கொஞ்சம் இலகிய மனம் படைத்தவனாக இருந்தான் அப்படின்னாக்கா அதை பயன்படுத்தி சும்மா வார்த்தையாலும் செயலையாலும் அவனை தூண்டி விட்டு, ஆமாப்பா இந்த நாட்டு அரசன் எங்கே போய் படையெடுக்க போகிறான், இவனுக்கு இந்த வேலையும் அந்த வேலையும் பார்க்கவே சரியாக இருக்கா அப்படின்னு சொன்னால், ஏய் ஒன்றும் தெரியாது உனக்கு, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொன்னான்னா ஏதோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி இந்த போட்டு வாங்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செயலாலேயோ சொல்லாலேயோ அங்கே உள்ளே நடந்ததை விஷயங்களை வாங்கிறது. அந்த மாதிரியும் அவன் அதை பற்றி எதாவது சொல்லும்போது இப்படி அவன் சொன்னவொடனே, நமக்கு என்னப்பா அதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம், எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வேலை உண்டா, நம்ம குடும்பத்தை பார்த்தோம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய திறமை உள்ளவனாக இருந்து, அடுத்தது என்ன சொல்கிறார், அந்த மாதிரி ரகசியமான விஷயங்களை கிரகிச்சு கொள்ளக்கூடிய திறமை உள்ளவனாக இருக்கணும். அப்படி கேட்டு அறிந்தவை, அந்த அறிந்தவைகளை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. அவன் என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டானோ அந்த விஷயங்களை இன்னும் 4-5 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதில் சந்தேகமே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை அரசனுக்கு அனுப்பணும். அப்படி செய்யறது தான் ஒற்று. ஏன்னா இப்போ ஒரு நாட்டில் இந்த ஒரு பகை நாட்டு அரசனை ஒற்று பார்த்தா அவன் இந்த நாட்டு மேலே படையெடுக்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறான் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவன் படையெடுக்க தான் திட்டம் தீட்டுறானா அப்படின்னு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த செய்தியை சொல்லணும். இவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான், இதனால் அவன் படை எடுத்தாலும் எடுக்கலாம், எடுக்காமல் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு செய்தி அனுப்பிச்சா அது போய் என்ன செய்தியா? அப்படி இருக்கக்கூடாது. சரியான விஷயம், அவங்க கேட்ட விஷயங்களை திரும்பி 2-3 வேறு ஒற்றர்கள் மூலமாக அறிந்து அதை ஐயப்பாடு இல்லாமல் சரி அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்த பிறகு தான் அந்த மன்னனுக்கு சொல்லும். அப்படி பண்ணுறதா ஒற்று அப்படிங்கிறார். ஆக இந்த 4 பாட்டுனாலையும் எப்படி ஒற்று அறிவது அப்படிங்கிற இலக்கணம் சொல்ல. சரிங்களா? நாளை அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.